மாணவர்களே, என் கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த நாளில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சோத்திரங்களையும் சேர்த்துக் கொள்கிறேன். இன்றைக்கு என்ன தலைப்பு என்றால், சிநேகிதனுக்கு உடைய தலைப்பை பற்றி நான் பேசப் போகிறேன். இதில் நிறையா வீடியோவில் சிநேகிதத்தை பற்றி பேசியிருக்கிறேன். அதுவும் மறுபடியும் உங்கள்கிட்ட இந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் ஆசைப்படுகிறேன். சிநேகிதன் எல்லா காலங்களிலும் சிநேகிப்பான். ஒரு சிநேகிதன் என்றால் நம்ம எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிறதற்கு தான் அவர் நம்ம கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறார், ஒரு சிநேகிதனை கொடுத்துருக்கிறார். சிநேகிதியோ சிநேகிதனோ அவங்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம், அவங்க நமக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, இவ்வளோ போகிறாங்க வராங்க, அதெல்லாம் சொல்கிறதில்ல. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து அவங்களுக்காக என்ன பண்ணுறோம், அவங்களுக்காக பரிந்து பேசுகிறோமா, அதுதான் தவறு. எல்லா தீமையான குணங்களையும் கற்றுக்கொண்டு இக்கால நண்பர்களினால் சிதைச்சு போடுகிற போராட்டத்திற்கும் எவ்வளதோ உலகத்தில் உள்ள பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த சூழ்நிலைகளில் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தன் வசனத்தின்படி தானே. அவருடைய வசனம் நம்மளுடைய கிறிஸ்தவ பிள்ளைகளை அந்த பழக்கத்திற்கு என்ன செய்யுது, தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த தடைக்கு மீறியும் பிள்ளைகள் பாவமும் செய்கிறாங்க. போதைப் பொருளினால் அடிமையாக்கப்படுகிறார்கள். இன்னும் நிறைய பிரச்சனை, வேசித்தனமான காரியங்கள், ஒருவருக்கொருவர் என்ன செய்கிறாங்க, ஒருவருக்கொருவர் அடித்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லியிருக்கிறது, சிநேகிதன் எல்லா காலங்களையும் சிநேகிப்பான். அது யாருன்னா எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆனால் இந்த காரியம் யாருக்கு என்றால், நாம் பரலோகத்தில் இருக்கிற அவர் சிநேகிதனாய் நமக்கு கரங்களையும் நீட்டி கொண்டு இருக்கிறார்ல, அவர் தான் ஆவியானவர். அவரை பிடிச்சு கொள்ளுங்க. வேறு எந்த நண்பர்களையும் டிஃப்ரென்ஸ் பண்ணி போகாதீங்க. யாரையும் டிஃப்ரென்ஸ் பண்ணி இருக்காதீங்க. இந்த வாழ்க்கை கொஞ்சம் கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, அதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. சிநேகிதனுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் சிநேகிதனுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அவங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவங்களும் வரணும், நம்மள்கிட்ட கற்றுக்கொள்ளணும்னு ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்யணும், நம்மள்கிட்ட இருக்கிறாங்களோ சின்ன பிள்ளைகள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதே மாதிரி வாலிப பிள்ளைகள்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கள் பழகிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்களுக்காக என்ன செய்யுங்க, நம்மளுடைய வேதத்தை சொல்லி அவர்களை என்ன செய்யணும், நம்ம என்கரேஜ் பண்ணணும். நம்மளே அந்த பாவத்திலையும் சாபத்திலையும் அக்கிரமங்களையும் நிந்தைகளையும் போய் என்ன செய்கிறோம், இந்த பரிசுத்த வாழ்க்கையை நம்ம என்ன செய்கிறோம், இழந்து போயிடுறோம். இழந்து போடுற வாழ்க்கை என்றைக்குமே கணக்கு இல்லை. இறந்து போயிட்டா அவங்க சமாதி போகிற வரைக்கும் அவங்க கதையை சொல்லி கொண்டு இருப்பாங்க. ஆனால் நித்திய மாளிகையில் இருக்கிற வார்த்தை என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு என்ன செய்யும், ஒவ்வொரு நாளிலும் நம்ம செய்கிற குணங்களுக்கும் குணாதிசயங்களுக்கும் சாட்சி கொடுக்கிறதா இருக்கிறது. எதனால் இந்த காரியங்கள் பகிர்ந்து கொள்கிறேன்னா, இந்த நிறையா போதைப்பொருள், நிறையா ஆன்லைன் கேம்,
இன்னும் பப்ஜி, ஜிபை என்னென்னமோ கேம்லாம் வந்துட்டு உலகத்தில் ஞாபக சக்தியை என்ன செய்யுது, அது அழிச்சு போடுது. ஞாபகமே இல்லாமல் புத்தியே இல்லாமல் எல்லா காரியங்களையும் அது என்ன செய்யுது, தொடச்சி போடுது. அதை தான் தயவு செய்து இதற்கு யாரும் அடிக்ட் ஆகி போயிடாதீங்க. கர்த்தரை பிடிச்சு கொள்ளுங்க. வாலிபர்கள் எல்லா காலங்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீ என்ன செய்யணும், தேடி எனக்கு என்னன்னு அவர்கிட்ட கேட்கணும். கிறிஸ்தவ பிள்ளைகள்கிட்ட அந்த குணாதிசயம் இருக்குது, ஆனால் அதை என்ன செய்ய தெரியல, பயன்படுத்த தெரியல. பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, கர்த்தருக்குள்ள வைராக்கியமான ஊழியத்தை செய்து கொண்டிருப்பீர்கள். இன்னும் கர்த்தருக்காய் வளரணும்னு அவர் என்ன செய்வார், உங்களுக்காய் பரலோகத்தில் சாட்சி கொடுக்குவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். God bless you all.